வணக்கம் மக்களே. காலையில் ஓபிஎஸ்ஸிற்கு வந்த நல்ல செய்தி. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக அதிமுகவில் செயல்பட்டாலும் அதிமுக இந்த முறை நிச்சயம் டெபாசிட்டை இழக்கும், எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கும் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். நண்பர்களே, நமது சேனலுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. அதாவது ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்ததை தொடர்ந்து தேனி மாவட்டம் போடி தொகுதியில் போட்டியிடுவதற்கு நேற்று திமுகவின் அலுவலகத்தில் ஸ்டாலின் அவர்களது தலைமையில் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார். அதில் ஸ்டாலின் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களுக்கு போடி தொகுதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளார். இதனால் வருகின்ற சட்டசபை தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் போடி தொகுதியில் போட்டியிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. திமுகவும் அதிமுகவின் நிர்வாகிகளும் ஏன் தொண்டர்களும் கூட ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாகத்தான் களத்தில் இறங்குவார்கள். இதனால் ஓபிஎஸ்ஸை மட்டும் எப்படியாவது வீழ்த்த வேண்டும். போடி தொகுதியில் அதற்கான முழு வீச்சில் களத்தில் இறங்கிய எடப்பாடிக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. காரணம், ஓபிஎஸ்ஸை நாங்கள் வீழ்த்துவதற்கு களத்தில் போராட மாட்டோம். ஏனென்றால் அவர்கள் எங்கள் வீட்டு பிள்ளை. தற்பொழுது அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்ததற்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். உங்களது பேச்சை கேட்க முடியாது. பொதுச்செயலாளராக இருக்கலாம், தொண்டர்களது மனதில் என்ன இருக்கிறது என்பது கூட எடப்பாடிக்கு புரியவில்லை. நீங்கள் நிச்சயம் தோல்வியை தான் தழுவீர்கள் என்று போடியில் உள்ள அதிமுகவின் தொண்டர்கள் கூறியதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையில் விழுந்த மிகப்பெரிய இடியாக மாறிவிட்டது. ஓபிஎஸ்ஸிற்கு வந்த நல்ல செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது. திமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைந்தது அவர் செய்த துரோகம் என்று கூறுகிறார்கள். அவர் தானாக திமுகவில் இணையவில்லை. அழுத்தத்தின் காரணமாக ஓபிஎஸ் அவர்கள் பல முயற்சிகள், பல கட்ட பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியடைந்ததற்கு பிறகு தனது சமுதாய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், போடி மற்றும் தேனி மாவட்டத்தில் உள்ள பல நலத்திட்ட உதவிகள் இனியும் நம்மால் செய்ய முடியாது என்ற பயத்தினால் தற்பொழுது திமுகவில், அதுவும் எம்ஜிஆர் அவர்கள் வந்த தாய் கழகத்திற்கு திரும்பி சென்றதாகவும் அவர் நேரடியாக பேட்டியை அளித்திருந்தார். இதற்கு முழு காரணம் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் நான் காத்திருந்தேன், எந்த ஒரு பயனும் இல்லை என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்த பிறகுதான் எடப்பாடியின் மீது அதிமுகவின் தொண்டர்கள் கோபத்தில் இருக்கிறார்கள். தற்பொழுது போடி தொகுதியில் மட்டுமல்ல, 234 தொகுதிகளிலும் ஓபிஎஸ் அவர்களது பேச்சை கேட்டு தொண்டர்கள் செயல்படுவார்களே தவிர எடப்பாடியின் பேச்சை கேட்டு செயல்பட வாய்ப்பே இல்லை என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்தாலும் கூட அதிமுகவின் தொண்டர்களது ஒட்டுமொத்த ஆதரவு ஓபிஎஸ்ஸிற்கு இருக்கிறதாகவும் கூறப்படுகிறது.